குழவியுமாய் என துவங்கும் அருணை திருப்புகழ். குழவியுமாய் மோக மோகித குமரனுமாய் வீடு காதலி குலவனுமாய் நாடு காடோடு தடுமாறி. குழவியுமாய் ஆரம்பத்தில் குழந்தையாக இருந்து பிறகு மோக மோகித குமரனுமாய் ஆசைகளும் சிற்றின்பம் விரும்பும் வாலிபனாக, வீடு காதலி குலவனுமாய் இல்லம் இல்லாள் இவர்களுடன் குலவுபவனாக, நாடு காடோடு தடுமாறி பொருள் தேடி நாட்டிலும் காட்டிலும் உழன்று வீட்டோடு ஆரேக நாட்டோடு காற்றோடு தடுமாறி என ஒரு பாடல். குனிகொடு கூனிடுமாகிடு கிழமனுமாய் ஆவி போய்விட விறகுடனே தூளியாவதும் அறியாதாய். குனிகொடு கூன் நீடுமாகிடு உடல் வளைந்து கூன் ஏற்பட்டு நிமிர்ந்த முதுகும் குனிந்த என்று பாட்டு. கிழவனுமாய் ஆவி போய்விட மூப்பை அடைந்து முடிவிலே உயிர் அடங்க, விறகுடனே தூளியாவதும் இடுகாட்டில் விறகுக்கு இடையே அறியாததாய் உணர்ந்து ஞானம் மேல் நோக்க, பழைய சடாதர மேனிகள் கழியுடல் காணா நிராதர பரிவிலி வானாலை நாள்தோறும் மடை மாறி. பழைய சடாதர மேல் திகழ் தொன்று தொட்டு வரும் பிறவியில் உடலில் உள்ள 6 ஆதாரங்களில் மேல்நிலையில் காண்பென கழிவுடல் காணா ஸ்தூல சரீரத்தை மறந்து நீங்கிய சமாதி நிலை பெற்று உடம்போடு செத்திட்டு இருப்பார் சிவயோகிகளே என்பார். நிராதர பற்றுக்கோடற்றதும் பரிவிலிவான் துன்பம் இல்லாததுமான பரிவெளியை அடைந்து, நாளை நாள்தோறும் மடைமாறி. நாளை 4 அங்குலம் கழிந்து போகும் பிராணக்கலையை, ஒவ்வொரு சுவாசத்திலும் 4 அங்குலம் கழிந்து போகும் பிராணக்கலையை திருப்பி பலபலவாம் யோக சாதக உடல் கொடு மாயாத போதக பதி அழியா வீடு போய் இனி அடைவேனோ. பலபலவாம் யோக சாதக, பல யோக சாதனை செய்து உடல் கொடு, அதன் மூலம் உடலை வஜ்ரமாக்கி, மாயாத போதக அழிவில்லாததும் ஞானமயமானதுமான பதி அழியா வீடு இறைவனின் நசித்தல் இல்லாத மோட்ச வீட்டை போய் இனி அடைவேனோ, நாடு சென்று இனிமேலாவது பெறுவேனோ. எடுகடல் தீமூல மேருமும் இடிபட வேதாவும் வேதமும் இரவியும் வாய்ப்பாரி ஓடிட முது சேடன். எழுகடல் தீமூல சப்த சமுத்திரங்களும் தீயால் எரிய, மேருமும் இடிபட மேருமலை பொடியாக, வேதாவும் வேதமும் இரவியும் வாய்ப்பாரி ஓடிட பிரம்மனும் வேதங்களும் சூரியனும் வாய்ப்பாரி ஓடிட முது சேடன் பழைய ஆதிசேஷன் வாழும். இருளரு பாதாள லோகமும் இமயமும் நீராக வாழ்கிரி இரு பிளவாய் வீழ மாதிர மலை சாய. இருளரு பாதாள லோகமும் இருள் இல்லாத நாகலோகமும் இமயமும் நீராக இமயமலையும் தூளாகவும் வாழ்கிரி இரு பிளவாக வீழ, சக்கரவாள மலை இரு கூறாய் பிளந்து கீழே விழ, மாதிர மலை சாய திக்குகளில் உள்ள 8 மலைகளும் சாய்ந்து விழவும், அழகிய மா பாகசாதனன் அமரரும் ஊர்பூத மாறுசை அவுணர் தம் மா சேனை தூளெழ விளையாடி. அழகிய மா பாகசாதனன் அழகிய சிறந்த இந்திரனும் அமரரும் தேவர்களும் ஊர்பூத தங்கள் ஊரில் குடிபுக, மாறுசை பகைத்திருந்த அவுணர் தம் மா சேனை அரக்கர்களின் பெரிய சேனை தூள் எழ விளையாடி தூளாகும்படி விளையாடி, அமரினே மேவாத சூரரை அமர் செய்யும் வேலாயுதா உயர் அருணையில் வாழ்வாக மேவிய பெருமாளே. அமரினே மேவாத சூரரை அமைதி இல்லாத சூரர்களோடு அமர் செய்யும் வேலாயுதா போரிடும் வேலாயுதனே, உயர் அருணையில் வாழ்வாக மேவிய பெருமாளே, பெருமையால் உயர்ந்த அண்ணாமலையை விற்றிருக்கும் பெருமாளே, பல யோக சாதனை செய்து அதன் மூலம் உடலை வஜ்ரமாக்கி அழிவில்லாததும் ஞானமயமானதுமான இறைவனின் நசித்தல் இல்லாத மோட்ச வீட்டை நாடிச் சென்று இனிமேலாவது பெறுவேனோ. குழவியுமாய் மோக மோகித குமரனுமாய் வீடு காதலி குலவனுமாய் நாடு காடொடு தடுமாறி.
குனி கொடு கூனிடு மாகிடு கிழவன மாயாவி போய்விட விறகுடனே தூளியாவது அறியாதாய் பழைய ஜடாதார மெனிகள் கழியுடல் காணா நிராதர பரிவிலிவானாலை நாடொரு மடைமாறி பல பலவாம் யோக சாதக உடல் கொடு மாயாத போதக பதியழியா வீடு போயினி அடைவேனோ ஏழு கடல் தீமுள மேருவு மிடிபடவேதாவும் வேதமும் மிரவியும் வாய்ப்பாரியோடிட முதுசேடன் இருளறு பாதாள லோகமோ இமயமு நீராக வாழ்கிறீன் இருபிளவாய் வீழ மாதிர மலை சாய அழகிய மாபாக சாதன அமரருமூர்பூதமாரசை அவுணர் தமாசேனை தூளள விளையாடி அமரினை மேவாத சூரரை அமர் செய்யும் வேலாயுதாவுய அருணையில் வாழ்வாக மேவிய பெருமாளே. ஓ, நம்ம செய்ய வணக்கம்.